வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தென்னிந்திய கராத்தே போட்டியில் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை. காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் காரைக்காலை சேர்ந்த பாலா. நெல்லித்தோப்பு பகுதியில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து விபத்து. நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஓம் சக்தி சேகர். NV சலூனின் 2வது கிளை திரைப்பட நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். தென்னிந்திய கராத்தே போட்டியில் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். கடந்த 30 மற்றும் 31ஆம் தேதி பெங்களூரு கோரமங்கலா உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்து முடிந்த 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் புதுச்சேரி மாநிலம் UCAP கராத்தே சங்கத்தின் சார்பாக தலைவர் மற்றும் செயலாளர் பொறுப்பில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக கராத்தே அமைப்பின் நடுவர் ஹன்சி ராம்தயாள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி ஒகினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் 20 பேர் தலைமை பயிற்சியாளர் ஹிஷான் ராஜசேகர் தலைமையில் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். குழந்தைகளை தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் வழியனுப்பி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற கடினமான போட்டியில் 2 தங்கம் 3 வெள்ளி 12 வெண்கல பதக்கங்கள் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அணி மேலாளர் சென்சாய் ஜானகிராமன் மற்றும் பெண் பயிற்சியாளர் லட்சுமி ஆகியோர் குழந்தைகளை வழிநடத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜவர்மன் வாழ்த்தினார். மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காந்தி கண்ணாடி திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகும் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த கலக்கப்போவது யாரு புகழ் பாலாவிற்கு நடுக்கடலில் அவரது ரசிகர்கள் பேனர் வைத்துள்ளனர். புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்தவர் பாலா. இவர் விஜய் டிவியின் கலக்கப்போவது நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தார். இந்த நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருவதால் தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலமான இவர் தற்பொழுது காந்தி கண்ணாடி என்கிற படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இந்த திரைப்படம் நாளை திரைக்கு வரவுள்ள நிலையில் புதுச்சேரியை சார்ந்த அவரது ரசிகர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்புகள் இணைந்து நடுக்கடலில் ஷெரீப் இயக்கத்தில் கதாநாயகனாக பாலா நடிக்கும் காந்தி கண்ணாடி படம் வெற்றியடைய வேண்டி பேனர் வைத்துள்ளனர். இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சின்ன மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி வீதி சின்ன மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் ஏழை பிள்ளையார் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டார். மேலும் மகா கும்பாபிஷேக திருவிழாவில் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி விளையாட்டு தின விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா பள்ளி மைதானத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விளையாட்டு தினத்தில் முன் ஆரம்ப கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அன்றைய தினம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த நாளாக காணப்பட்டது. ஆச்சாரியா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜே அரவிந்தன் ஆசீர்வாதத்தோடு விழா துவங்கப்பட்டது. கால்பந்து பயிற்சியாளர் மற்றும் உடற்பயிற்சியாளர் சங்கர் கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சரவணன், ஆச்சாரியா கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் குமரேசன் கலந்து கொண்டு விளையாட்டு தினத்தை நேரில் வந்து பார்வையிட்டனர். விளையாட்டு அணியின் தலைவர் மற்றும் பள்ளி மாணவர்களின் தலைவர்களால் கௌரவ விருந்தினருக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்பட்டு நிகழ்ச்சி ஆரம்பமானது. மேலும் கௌரவ விருந்தினர் ஹீலியம் பலூனை பறக்க விட்டு பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழாவை துவக்கி வைத்தார். பள்ளியின் முதல்நிலை முதல்வர் ஷாலினி வாழ்த்துரை மற்றும் நன்றி உரை வழங்கினார். 4 விளையாட்டு வண்ண குழுக்கள் கொண்ட மாணவர்கள் கண்கவர் மற்றும் நன்கு ஒத்திசைக்கப்பட்ட அணிவகுப்பை நிகழ்த்தி காட்டினர். சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மல்லாக்கம், சிலம்பம், ஃபயர்வால் ஃபைட், பிரமிட், பீன்பை சேகரிப்பு, யோகா நிகழ்ச்சிகள், குடை ட்ரில், பாம் ட்ரில், மழலையர் மாஸ் நடனம், தம்பிள்ஸ் ட்ரில் மைதானத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வுகளை பார்வையாளர்கள் கண்டுகளிக்க செய்ததுடன் வாயடைக்கவும் செய்தது. இதனைத் தொடர்ந்து சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவில் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கான தொடர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடைபெற்றன. சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவினருக்கு 100 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. கௌரவ விருந்தினர் தனது உரையில் களக்காட்சிகளின் போது மாணவர்கள் வெளிப்படுத்திய ஆற்றல், ஆர்வம் மற்றும் உயிர் சக்தியை பற்றி பாராட்டினார். மேலும் விளையாட்டு கல்வியின் பங்கு மாணவர்களின் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகின்ற முக்கியமான பகுதியாகும் என்றும் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் நேர்மையுடன் விளையாட்டுகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பள்ளியின் முதல்நிலை முதல்வரால் சிறந்த அணிவகுப்புக்கான கோப்பை வழங்கப்பட்டது. மேலும் கௌரவ விருந்தினரால் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் வழங்கி வாழ்த்தப்பட்டது. நெல்லித்தோப்பு பகுதியில் சிலிண்டர் வெடித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அதிமுக உரிமை மீட்புக்குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி பழைய ஐயனார் கோவில் தெருவில் உள்ள கமால் பாஷா என்பவர் வீட்டில் சிலிண்டர் வெடித்து சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர்கள் உணவு சமைக்க முடியாத நிலையை கண்டு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்தார். முருகன், ஜெகதீசன், தம்பா, சேகர், சக்திவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பூர்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி புற்களை சமேத ஸ்ரீ வில்லுப்பட்டி அய்யனாரப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத ஸ்ரீ வில்லுக்கட்டி அய்யனாரப்பன் சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி மங்கள இசை, கோ பூஜை, வேத அனுச்சை, விக்னேஸ்வர பூஜை,
சங்கல்பம், புண்ணியாக வாகனம், கணபதி ஹோமம், திரவிய ஹோமம், பூர்ணாகுதி, அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் விமான கலசங்கள், நூதன விக்கிரகங்கள் கரிகாலம் நடைபெற்றது. 2ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜை, தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை, மாலை 3ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 5 மணிக்கு 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாகசாலையிலிருந்து வான வேடிக்கைகளுடன் மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. 8 மணிக்கு மேல் பூரணி பொற்களை சமேத வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் ஆலயத்தில் விமான மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் உற்சவ பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், அனைத்து கிராம பஞ்சாயத்தினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், திருப்பணிக்குழுவினர்கள் ரங்கநாதன், கந்தசாமி, குமாரசாமி, முத்துசாமி, பார்த்தசாரதி, புருஷோத்தமன், தட்சிணாமூர்த்தி, ஜெயபாலன், பார்த்திபன், முருகானந்தம், வாழ்முனி, ராஜகுரு, உதயசங்கர், தனசேகரன், ரகுநாதன், தண்டபாணி, மெய்யழகன், திருவேங்கடம், பழனிவேல், மணி, சக்திவேல், ஐயனாரப்பன், தமிழ், முனுசாமி, ஞானபாண்டியன், வரதராஜா, தங்கம், பிரகாஷ், ரமேஷ், கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கடந்த பொதுத் தேர்வில் 60% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 60% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பாஜக பிரமுகர் புண்ணியகோடி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 10,000 ரூபாய், 7,500 ரூபாய், 5,000 ரூபாய் மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 12,000 ரூபாய், 9,500 ரூபாய், 7,000 ரூபாய் ஆகியவற்றை கல்வி ஊக்கத்தொகையாகவும், மேலும் 60% மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு தலா 2,500 ரூபாயும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் ஜனார்தனன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ரங்கராஜன், திருமூர்த்தி ரெட்டியார், மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சூர்யா நன்றி உரை ஆற்றினார். கணுவாப்பேட் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை புதுநகர் 2வது பிளாட் ஓடை தெருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் கால பூஜை ஆரம்பம், விசேஷ சாந்தி, தத்துவார்ச்சனை, நாடி சந்தானம், பெயர் சூட்டுதல், அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம், சங்கல்பம், தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று விமானம் மற்றும் ராஜகோபுர கும்பாபிஷேகம் வேளாண் துறை அமைச்சர் துணைவியார் ஆதிலட்சுமி தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சரவணன், ரகுபதி உட்பட
முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கணுவாப்பேட்டை புதுநகர் 2வது பிளாட் ஓடை தெரு ஆலய நிர்வாகத்தினர், விழா குழுவினர், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ பாரத் வித்யாசர்மம் மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரத் வித்யாசம் மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர், மனிதநேயமிக்க மனிதர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் பள்ளி முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கினர். இவ்விழாவில் நாட்டுப்பற்றை தூண்டும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். NV சலூனின் 2வது கிளையை திரைப்பட நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் NV சலூன் கடை உள்ளது. இதன் 2வது கிளை புதுச்சேரி அண்ணா சாலையில் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி NV சலூனை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த நிக்கி கல்ராணி 20 பவுன்சர்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் சாலையில் அமைக்கப்பட்ட மேடை மீது ஏறி ரசிகர்கள் மத்தியில் பேசினார். அப்போது அங்கே அமைக்கப்பட்டிருந்த ஏர்கன்னை வெடிக்க வைத்து ரசிகர்கள் மீது பேப்பர் மழை தூவி உற்சாகமடைந்தார். இதனை கண்ட ரசிகர்களும் பரவசத்தில் விசில் அடித்தும் ஆரவாரம் செய்தும் மகிழ்ந்தனர். மேலும் மேடையில் பேசிக் கொண்டிருந்த நிக்கி கல்ராணியிடம் அவரது ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். திறப்பு விழாவில் NV சலூன் நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை பகுதியில் தொடர் மின்தடைக்கு தீர்வு கண்ட துணை மின் நிலைய அதிகாரிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையம் கடந்த 1990ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. இந்த துணை மின் நிலையத்தில் 16 மெகாவாட் திறன் கொண்ட 3 ராட்சத டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளன. இதன் மூலம் திருபுவனை தொகுதி முழுவதும் உள்ள கிராம மக்கள், திருபுவனை தொழிற்பேட்டையில் உள்ள 63 தொழிற்சாலைகள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி 3 டிரான்ஸ்பார்மர்களில் ஒரு டிரான்ஸ்பார்மரில் ஆயில் கசிவு ஏற்பட்டது. இதனால் டிரான்ஸ்பார்மர் முற்றிலும் பழுதாவதை தடுக்க உடனடியாக டிரான்ஸ்பார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் மின்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஒரு டிரான்ஸ்பார்மரை முற்றிலும் கழற்றி சர்வீஸ் செய்ய வேண்டியிருந்ததால் மீதமுள்ள 2 டிரான்ஸ்பார்மர்கள் மூலம் கடந்த 25ஆம் தேதி முதல் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் நாள்தோறும் இரவு பகலாக தொடர்ந்து பல முறை மின்தடை ஏற்பட்டதால் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்கள் கடும் அவதிக்குள்ளாகின. தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. மேலும் வணிக நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமியிடம் கடந்த 1ஆம் தேதி தொடர்பு கொண்டு பேசி துணை மின் நிலைய பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு, ராஜேந்திரன், கோகுல், லைன்மேன் ராமலிங்கம் மற்றும் மின்துறை ஊழியர்கள், சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் இரவு பகலாக துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டு பராமரிப்பு பணியை மேற்கொண்டனர்.
இந்த நிலையில் 2ஆம் தேதி தொடங்கிய பராமரிப்பு நிறைவடைந்து துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இரவு 11:35 மணிக்கு பழுது நீக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மரை பூஜை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். இந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் இரவு பகலாக முகாமிட்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட மின்துறை அதிகாரிகள், துணை மின் நிலைய பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார். தவளக்குப்பம் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய விளையாட்டு அரங்கத்தை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியின் அருகில் 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட விளையாட்டு அரங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஹன்னா மோனிஷா, விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிக்கு புதிதாக அமைக்கப்பட்ட பெயர் பலகைகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் திறந்து வைத்தார். பின்னர் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு தனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி வட்ட துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், பள்ளி தலைமை ஆசிரியர் சித்தானந்தம் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் பெரிய தச்சூர் மதுரா விநாயகபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் மதுரா விநாயகபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட கிராம தெய்வ ஆலயங்களுக்கு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் கால யாக பூஜையில் விசேஷ திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள், பழங்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து மகா பூர்ணாகுதி செலுத்தி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் காலை 9:30 மணியளவில் யாத்ரா தானம் என்னும் கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து கருவறை விமானம் மற்றும் எதிர் விமானம் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் எனும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் பக்தர்களுக்கு ரம்யமாக காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஜெகநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன், கங்கையம்மன், விநாயகர் மற்றும் முருகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மரக்காணம் அருகே ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஜெகநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன், கங்கையம்மன், விநாயகர், முருகர் கோவில்கள். இந்த கோவில்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதல், கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம், நவகிரக பூஜை, கும்ப அலங்கார பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, விமான பிரதிஷ்டை உட்பட அபிஷேக யாக நிகழ்ச்சிகளுடன் 2ஆம் கால யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக பூரண தீபாராதனை நிகழ்ச்சிகளுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் மேலதாள வாத்திய நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்களின் கரகோஷங்களுடன் வேத விற்பனர்களின் திருவேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆலப்பாக்கம், மண்டவாய், கழிக்குப்பம், மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் அகற்றப்பட்டன. திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட தீர்த்தக்குளம் பகுதியில் குளத்தை சுற்றி 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு கடந்த 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் இங்கு கட்டப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நகராட்சியின் சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் தபால் மூலமாக அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகராட்சியின் சார்பில் அவர்களது வீடுகளிலும் நேரடியாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அப்பொழுதும் பொதுமக்கள் வீடுகளை இழந்து மாற்று இடத்திற்கு செல்ல வழியில்லாமல் அங்கேயே குடியிருந்து வந்தனர். மேலும் பொதுமக்கள் நாங்கள் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சிக்கு வரி செலுத்தி வருவதால் எங்களுக்கு மாற்று இடம் வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு செல்வோம் என பல்வேறு கட்ட போராட்டங்களில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்குள்ள பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் அவர்களுக்கு தற்போது மாற்று இடமும் அங்கு அரசு சார்பில் தொகுப்பு வீடுகளும் கட்டிக் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று இங்குள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளை வருவாய்த்துறை, நகராட்சி மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் சேகரித்து வைத்த பணத்தை எல்லாம் போட்டு வீடுகள் கட்டி வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் கண்முன்னே ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வீடுகளை இடிக்கும் காட்சிகளை பார்த்து கண்ணீர் மல்க தங்களது ஆதங்கத்தை தெரிவித்தனர். மேலும் இந்த வீடுகளில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த நாய் உள்ளிட்ட கால்நடைகள் அந்த பகுதிகளில் இருந்து கண்ணீருடன் விடைபெற்றன. இந்த பகுதியில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னிந்திய கராத்தே போட்டியில் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை. காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் காரைக்காலை சேர்ந்த பாலா. நெல்லித்தோப்பு பகுதியில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து விபத்து. நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஓம் சக்தி சேகர். NV சலூனின் 2வது கிளை திரைப்பட நடிகை நிக்கி கல்ராணி திறந்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.